கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில தேவன் நம்மோடு இடைவிடும்படி இந்த நாள் உங்க மத்தியில சில வார்த்தைகளை நான் வேதத்திலிருந்து தேவனுடைய கிருபையினாலே பேச வந்திருக்கிறதை நீர் அறிவீர்கள். ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுடைய மகிமை கடந்து செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுடைய மகிமை கடந்து செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ, எந்த குடும்பம் எல்லாம் இணைந்திருக்கிறதோ, இன்றைக்கு ஒரு விடுதலை நாளா இருக்கும்படி தேவ மகிமை இந்த வீடுகளுக்குள்ள கடந்து போவதா. கர்த்தருடைய மகிமை இந்த வீடுகளுக்குள்ள கடந்து போவதா. தேவ பிரசன்னம் அந்த வீடுகளுக்குள்ள இறங்குவதா. தேவ மகிமை பலமா இறங்குவதா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீரா. இப்பொழுது ஆண்டவர் வானம் சிறந்தையா, வார்த்தைகள் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு செல்லும்படி ஆண்டவரை இருதயங்களை சிறந்தரணுவீரா. நேரங்கள் என்று கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமீன். ஜெபத்தை குறித்து இந்த நாளிலும் ஆண்டவர் மத்தியில் இடைபடும்படி சில காரியத்தை என்னோடத்துல ஆண்டவர் தெளிவாய் சொன்னபடினாலே இந்த நாளிலும் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சில அறிவுரைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நம்முடைய பாடுகள் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் நேரங்கள்ல ஜெபிக்க முடியாதபடி நாம் சோர்ந்து போயிருப்போம். அநேக காரியத்தை குறித்து நாம் ஜெபித்து 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 பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க பல வருடம் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய ரட்சிப்பா இருக்கலாம், அது வேலையிலே ஆசீர்வாதமா இருக்கலாம், அது இல்லை என்றால் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறான், கர்ப்பத்தின் கனிக்காக இருக்கலாம், திருமண காரியத்திற்காக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது நான் ஏற்ற காலங்களில் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் நீதி செய்கிற காலமாய் இருக்கிற வழினால் ஜெபத்தை நீ தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலங்கள்ல பதில் தர வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை அவர் தருகிறார். என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாதே. எந்த காரியத்தை குறித்து நீ ஜெபத்துல நிறுத்துக்கிறாயோ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நீ ஜெபிக்கும் பொழுது ஏற்ற காலங்கள்ல கர்த்தர் பதில் தருவார் என்று அதுக்கு ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு ஏற்றமான அவன் மனிதனுக்கு நன்மை செய்யாத ஒரு எஜமானன், மனிதர்களுக்கு அவன் நீதி செய்யாத ஒரு எஜமானன், அவனால் செய்ய முடிந்திருந்தும் செய்ய முடியாத ஒரு எஜமானன், ஒரு ஏழை விதவை தாய்க்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதத்துல தொடர்ந்து அவள் போராடி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த மகன் அமைதியா இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அந்த மகன் யோசித்தான், அந்த மகளுக்கு எப்படியாவது நாம் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்த பொழுது அந்த எஜமானன் கூப்பிட்டு அந்த மகளுக்கு நீதி செய்தான் என்ற அந்த இடத்துல ஒரு ஊமையை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில நம்மை பார்த்து சொல்லு, ஒரு அநீதி நிறைந்த ஒருவனை நியாயம் செய்யும் பொழுது, இந்த உலகத்தான் ஒருவன் நியாயம் செய்யும் பொழுது, உனக்காக பரலோக மேன்மை சுரந்து பூமியில வந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் சிந்தி கொடுத்திருக்கிறேனே, நான் உனக்கு நீதி செய்யாமல் இருப்பனும். நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஏற்ற காலங்கள் வரும் பொழுது தேவன் நிச்சயமாகவே பதில் தருவார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையாய் இருப்பார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார் சொல்லி 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். முதலாவது சொன்னார், நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் சரி, அந்த காலங்களில் நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. இன்னொரு வாக்கு இந்த காலங்களில் நம்ம குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் கடன் புரிகிறது. தொடர்ந்து நீ போராடு. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நீ வேதம் சொல்லுகிறது யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 139:16 சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டதே, கர்ப்பம் உருவாகிற நாள்ல உற்பத்தி ஆகிற நாள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீதி
நீடிய பொறுமையாய் இருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் விசேஷமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்ற உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநீதி நிறைந்த ஒரு எஜமானனே அவர்களுக்கு நீதி செய்வார் என்றார். நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா நம்மை தெரிந்தெடுத்து இயேசுவின் கையில கொடுத்திருக்கிறாரே, நம்மை அவர் கவனிக்காமல் விடுவாரா? நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தராமல் விடுவாரா? ஆகவே என்ன சொல்கிறார்? இன்றைக்கு நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு நன்மைக்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவன் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, உன்னுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமையாயிருந்து உனக்கு நிச்சயமாக நியாயம் செய்வேன் என்று சொல்ற. ஒருவேளை நம்முடைய ஆசைகள் வேற, நம்முடைய சிந்தையில காணப்படுகிற காரியங்கள் வேற, நம்மளை குறித்த காரியங்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. பிள்ளைகளை குறித்த காரியம் சில வேலைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஒன்று நிச்சயம், தெரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாகிய நம்முடைய விஷயத்திலே தேவ நீடிய பொறுமையா இருந்து நமக்கு என்ன நன்மை வேண்டுமோ அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சில வேலைகள்ல ஒரு காரியத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். சில வேலைகள் அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனாலும் அது ஒரு பதில் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டவர் ஜெபித்தார், சோர்ந்து போனார். கூட சிஷ்யர்கள் உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. தனிமையிலே புலம்பி அழுதார். அடுத்த நாள் என்ன நடக்க போகிறது என்பதை பிதா தரிசனத்தில் காண்பிக்கிறார். காண்பித்து, என் மகனே, இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் வியாகுலப்பட்டது. வேர்வை நாளங்கள்ல ரத்தங்கள் வெளிவந்தது என்று பார்த்து எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பார். நீங்கள் நானும் இந்த நாட்கள்ல கடந்து போற பாதைகள், இந்த உலகத்தின் பாதையில ஆண்டவராகிய தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரி ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின நாள் இரவிலே, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சோர்ந்து போகாதபடி அவர் கதறி ஜெபித்தார். ஆகிலும் அப்படி சுத்தப்படிதான் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம ஜெபித்து விட்டு போனார், முன்மாதிரியாக ஜெபித்து போனப்பட்டார். ஆனாலும் இயேசுவின் ஜெபத்திற்கு அந்த பதில் வரவில்லை. இயேசு கேட்டார், நான் இந்த பாத்திரத்தை எடுக்க வேண்டுமா? அடுத்த நாள் என்ன செய்வார்கள்? 39 கசையடிகளின் சரீரத்தை அடித்து என் சரீரம் பிடிக்கப்படும், முள்மொழியை சூட்டி என்னை கோள்களால் அடிப்பார்கள், காரை துப்புவார்கள், ஏளனம் செய்வார்கள், அரண்மனை அரண்மனை கொண்டு போவார்கள், ஒரு நாயை போல என்னை இழுத்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி பிதா தரிசனத்தில் காண்பிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதனாய், ஒரு முழு மனிதனாய் இந்த உலகத்தை மீட்க வந்த இயேசு நமக்காக அன்றைக்கு போராடி அந்த ஜெபத்தை விடாதபடி பிதாவோடு இணைந்து போராடி ஜெபித்த பொழுது சொல்லி அந்த இடத்துல கடைசியாய் சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய சித்தமே நிறைவேறுவது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு நம்ம தரிசனத்துல பார்க்க மாட்டோம். இந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என் பிள்ளைகள் காலம் முழுவதும் மரணத்திற்கு அடிமையா இருக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து யார் விடுதலையாக்க முடியும், இவர்களுக்கு யார் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் என்பதற்காகவே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிதாவிடத்திலிருந்து வந்த வார்த்தை அவருடைய விருப்பத்திற்கு நோ என்று வந்தது. சில வேளைகளில் சில காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். ஒருவேளை அது நடக்கலன்னா கவலைப்படாதீர்கள், ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எங்க மேய்க்கணும். அதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலையில கொண்டு போய் நம்ம விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு வேலை விஷயத்திற்காக நீங்க போராடி கொண்டிருக்கலாம், ஒரு வேலை விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய எதிர்காலம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே தாயின் வயிற்றுல உருவாகக்கூடிய தரிசனம் உனக்கு உருவாகி உன் குடும்பத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து தரிசனம் எழுதியிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எது செய்ய வேண்டும், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், என்ன இடத்துல உன்னை குடியிருக்க வைக்க வேண்டும், எந்த இடத்துல உன்னை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து பிள்ளை குறித்து தரிசனம் எழுதப்பட்டபடினாலே ஆண்டவர் சுத்தத்துக்கு நீ ஒப்புக்கொடுக்கும் பொழுது உனக்கு செய்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் நன்மையாய் செய்வார் என்று சோர்ந்து போகாதபடி திரும்ப தொடர்ந்து அந்த காரியத்தை நீ போராடி ஜெபம் பண்ணு. அப்போ கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? சரியான இடங்கள்ல கொண்டு போய் உன்னை நடத்துவார். 10 ஆடுகளை ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டு போனானா, அப்போ என்ன நடந்ததாம்? பச்சை பசேல் என்று செழுமையாய் அந்த ஓரத்துல செடிகள் காணப்பட்டுச்சான். அப்போ ஒரு 5 ஆடுகள் மாத்திரம் பேசி கொண்டதாம். 5 ஆடுகள் மட்டும் என்ன பேசினதான் தெரியுமா? இந்த மேய்ப்பனுக்கு அறிவில்லையா, இந்த மேய்ப்பனுக்கு அறிவில்லையா, இவ்வளவு ஒரு செழுமையான ஒரு செழிப்பான ஒரு செடிகள் காணப்படுகிறது, இந்த இடத்துல மேய்க்காதபடி மேய்ப்பன் எங்கேயோ கொண்டு போகிறான்னு சொல்லி மேய்ப்பனின் சத்தத்துக்கு கீழ்படியாதபடி சுயமாய் அந்த செடிகளை
புல்லடியில மேயும் பொழுது அதுக்கு பின்பதாக கரடிகள் இருந்தது, அந்த ஆடுகளை மீறி கொண்டது. ஆகவே ஆண்டவருக்கு தெரியும், தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்தெடுத்த தேவன் என்ற உணர்வு உங்களுக்கு வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்ற உணர்வு உங்களுக்கு வேண்டும். ஆகவே அவர் நடத்தி செல்வது எல்லாம் நன்மைக்காக என்று நீ புரிந்து கொள். எந்த இடத்துல முறுமுறுத்து விடாதே. சோதனைகள் காலங்கள்ல முறுமுறுத்து விட்டு தேவனை ஆசீர்வதிக்க முடியாதபடி உன் கைகளை மட்டுப்படுத்தி விடாதே. உன் சிந்தையில வந்த யோசனை நிமித்தம், நீ பார்வையில பார்த்த பார்வை நிமித்தம் இந்த காரியத்தை நீ விரும்பி நீ தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரோட ஒருவருப்பா இருப்பாய் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் சில காரியத்தில் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது மகனே, அற்புதம் செய்ய முடியாது மகளே. இந்த கால வேளையில தேவனோடு இடைப்பட்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது என்னவென்றால், உங்களை உருவாக்கின தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். தன்னுடைய சரீரத்தை ரத்தத்தை கொடுத்த தேவன் மற்ற ஈவை அல்லாது இருப்பது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல புலம்பி அழுது சோர்ந்து போகாமல் செபித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வேதத்துல பார்க்கிறோம். 15 வருடம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். எப்படி கூட்டி கொடுத்தார்? அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி மூலம் செய்தி வந்த பொழுது இவன் பரலோகத்தை நோக்கி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாய் நீதியாய் நடந்தனே, உமக்கு முன்பதாய் உத்தமமாய் நடந்தனே, ஆண்டவரே எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பரலோகத்தில் நேராய் அவன் ஏறிடத்தில் நின்றதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து ஒரு சாரியம், நீங்கள் தனிமையில எழுந்து செபிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிற விதைகள் நீங்க கம்பீரமாய் அறுத்து கொண்டு போகிற நாள் ஒன்று உண்டு. ஆகவே இன்றைக்கு நீங்க கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. எந்த காரியத்திலாவது காரியம் வாய்க்காமல் இருக்கிறதா? ஏதோ ஒரு நன்மை இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த கால வேளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ பயந்து போகாதே. நீ மடிந்து போவதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ அழிந்து போவதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிதான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பூமியிலே உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு நேரத்தில் கூட ஆண்டவரிடத்தில் நீ ஒருவருமாய் இருக்காதே, மன மகிழ்ச்சியாய் இரு, சந்தோஷத்தோட இரு. எந்த ஒரு சூழலை பார்த்து நீ சோதவாதே. உனக்கு என்று ஒரு பூமியில ஒரு நன்மையை கண்டவள் உலகம் தோற்றத்துக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறபடினால், பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறபடினால் சரியான நேரத்தில் அதை கர்த்தர் செய்வார் என்று பொறுமையோடு காத்து அடுத்தபடியாக நம்ம அமர்ந்த தண்ணீரண்டைகளை கொண்டு போய் நடத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆட்டின் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆடு சலசலப்பான நீர்ல தண்ணி குடிக்காது. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த ஆட்டை ஒரு சமாதான இடத்துல நடத்தும்படி, சலபலப்பு இல்லாத நீரில் நடத்தும்படி அந்த ஆட்டின் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே, உன்னை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியவில்லையா? உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையா? உன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியவில்லையா? உன் இருதயத்தின் வேதனைகளை தேவன் புரிந்திருக்கிறார். இயேசு புரிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு வைக்கணும், உன்னை எங்க ஆசீர்வதிக்கணும், உன்னை எங்க கொண்டு நடத்தணும் சொல்லி அவர் கையில நீ ஒப்பு கொடுக்கிறே. அவர் நடத்தும் பொழுது, அவர் உன்னை பாதுகாக்கும் பொழுது, அவர் சித்தத்துக்கு உன்னையும் உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நேர்ச்சியாய் செய்கிறதை நீ சோர்ந்து போராமல் போராடி ஜெபிக்கிறதையும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் ஏற்ற காலங்களில் நீதி செய்வார் மகனே. ஆகவே சோர்ந்து போகாதபடி எப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம், நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து கர்த்தர் நியாயம் செய்வார். இன்றைக்கு ஏதாவது ஒரு சொத்துவோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதா? இந்த 2 காலங்களில் உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் என்பதை சந்தேகமே இல்லை. மூன்றாவது காரியமாக நான் ஜெபிக்க போகும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவ சமூகத்துல போய் ஜெபத்துக்கு நேராக கடந்து போகிறார்கள். அப்பொழுது பரிசேயக்காரன் நின்று கொண்டு, தேவனே, பரியாசக்காரன் மற்றவர்களை போல நான் இடத்தில் ஆகவே உன்னை சோசரிக்கிறேன் என்று சொல்லி மோசே நியாய பிரமாணத்தை எல்லாவற்றையும் செய்ததை பரலோகத்திற்கு முன்பதாக தேவனுக்கு முன்பாக பெருமையோடு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு ஒரு இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்துல போகும்போது உங்களை தாழ்த்தி போங்க. எந்த ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய நீதியை நீ கொண்டு வராத, ஒரு நாள் நாம் நீதிமான ஆகவே முடியாது. நீ சொல்லு, என்னுடைய நீதி நிமித்தம் நமக்கு முன்னதாக வர முடியாது.
நான் என்னுடைய நீதி நிமித்தம் வந்து நிறுத்தவில்லை, உம்முடைய நீதி என்னுடைய நீதி. ஆகவே நான் என்னுடைய நீதியை நான் குப்பையில போட்டுவிட்டு உம்முடைய நீதியை என் நீதியாய் மாற்றி உடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக இவனை தாழ்த்தும் போது தேவன் அதை பார்ப்பார். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பரிசேயன் சொல்லுகிறான், தேவனே நான் சரியாய் உபவாசம் பண்ணனேன், அது அவனுடைய நீதி என்று சொல்லுகிறான். சரியாய் நான் காணிக்கை கொடுத்தேன், சரியா ஆலயத்துக்கு போகிறேன், மோசையின் சட்டத்திட்ட நியாயபரமான எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன், இது நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவன் சொன்னான். இரண்டாவது காரியம் என்ன சொன்னான் தெரியுமா? அதற்காகவே இவை சோசரிக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்த காரியத்தை தேவனுக்கு முன்பதாக பரலோகத்துக்கு முன்பதாக பெருமையோடு நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். இன்னொருவன் சொன்னான், ஆயக்காரன் பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபை தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, இவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். சில நேரங்கள்ல நம்முடைய நீதியை நாம் தேவனுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். அது சில நேரங்கள்ல தேவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அது கசப்புகளை கொண்டு வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு தெரியும், நாம் யார் என்பது தேவனுக்கு தெரியும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 139:1 சொல்லுது, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உன் சிந்தைகளை அறிந்திருக்கிறேன், தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன், நீ என்ன யோசிக்கிறாய், நீ இருதயத்தில் என்ன சிந்திக்கிறாய், எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உன் உட்காருதலை அறிந்திருக்கிறேன், உன் எழுந்திருத்தலை அறிந்திருக்கிறேன், நீ என்ன நிலைமையில இருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு தெரியும் உன்னுடைய நீதி. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அதே போல அந்த பரிகாசதான் அந்த என்று சொன்னது போல அந்த இப்பொழுது நாம் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரிடத்துல பெருமையோடு இருப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, அதிகாரிகள் நாயக்காரன் தாழ்த்தினது போல தாழ்த்த வேண்டும். முதலாவது பெருமையோடு நின்றான். ஆண்டவர் பாருங்க, பாபில் கோபுரத்துல இறங்கும் பொழுது பெருமையோடு ஜனங்கள் நின்றார்கள், பெருமையோடு நின்றார். நமக்கு பேர் உண்டாங்க, நமக்கு பேர் உண்டாங்க, நாம் செய்வது தடைபடாது என்று சொல்லி தேவனுடைய கிருபை சார்ந்து கொள்ளாதபடி, தேவனை சார்ந்து கொள்ளாதபடி தன்னுடைய சுய ஞானத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய பொருளை வைத்து வானத்துக்கு நேராக நாங்கள் எட்டுவோம் என்று சொல்லி பரலோகத்துக்கு முன்பதாக சிநேகிதர் ஜெயித்து தனங்கள் பெருமையோடு நின்ற பொழுது அங்க யார் இறங்கினா தெரியுமா? அந்த இடத்துல யார் இறங்கினா? 7ஆம் வசனத்துல 11:7 பார்க்கும் பொழுது, நாம் போய் அவர்களை நிர்மூலமாக்கி போடுவோம் சொல்லி பிதாக்குமாரன் ஆவியானவர் 3 பேரும் ஒருமித்து அங்க வந்து கிரியை செய்கிறதை நீர் அறிவோம். இன்னைக்கு தேவன் சொல்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னார். என் சிறு காரியம் தான், சிறு காரியம் தான். நம்ம ஜெபத்தை நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு முன்பதாக எப்படி சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் பெருமையாய் மாறிடக்கூடாது. இன்னைக்கு தாழ்மையோடு அவருக்கு முன்பதாக கண்ணீரோடு நிற்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது ஏற்ற வேலைகளை கர்த்தர் நீதி செய்வார். 2வது காரியம் அந்த பரிசேயன் நம்ம காணப்பட்டது. முதலாவது காரியம் பெருமை, ஜெபத்துக்கு வரும்பொழுது பெருமை. 2வது காரியம் சொல்லுகிறார், நான் அவனை போல் இல்லாததினால், அவனை போல் இல்லாததினால் உம்மை சோசரிக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்திற்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு யார் மேலே கசப்பு இருக்கும் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன, முதலாவது சொன்னேன் நீங்க சோர்ந்து போகாமல் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும் சொன்னேன். 2வது சொன்ன, ஆண்டவரால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் நம்மால் தெரிந்து கொள்ள பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்வார் என்று சொன்னேன். 3வது சொன்ன, நானே உங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து பரலோகத்தில் திட்டம் எழுதி வைத்திருக்கிறபடினால் தேவனிடத்துல சரண்டர் பண்ணும் பொழுது சரியான நேரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நடத்தும் என்று சொன்னேன். 4வது சொன்னேன், தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போகும்பொழுது பெருமை இல்லாதபடி, நான் செய்த காரியத்தை சொல்லாதபடி, ஆண்டவரே நான் இவ்வளவு காரியமாக செய்தேனே, இத்தனை நாட்கள் ஓடினேன் என்று பெருமையோடு இருக்காதபடி ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே இன்னும் போராதையா, இன்னும் போராதையா, உமக்காக நான் செய்வன், உமக்காக நான் ஓடுவேன் என்று சொல்லி நீ பொறுமையாய் நீ பெருமை இல்லாதபடி நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். அடுத்தபடியாக அதே ஜெபத்துல மற்றவனை குற்றம் சாட்டினதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மற்றவனை நீ குற்றம் சாட்ட, மற்ற 7:1 சொல்லுது, நீ யாராயிருந்தாலும் சரி மற்றவனை குற்றம் சாட்டும் பொழுது நீ செய்த பாவம் அதில் நியாயம் இருக்கும் போது, ஆகவே ஜெபத்துக்கு வரும் பொழுது யார் மேலே கசப்பு இருக்கும் என்றால், யாரையாவது நீ மன்னிக்க முடியாது என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீ யாரையாவது மன்னிக்கலன்னா, நீ எவ்வளவு போராடி செலுத்தாலும் அந்த
ஜெபத்துக்கு பதில் வராது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள அந்த கசப்பான வேறு எடுத்து போக வேண்டும். மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டு தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடாது. ஆகவே இந்த காலவேளையில ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கு. ஆனால் சில காரியம் நமக்கு நடக்கலன்னா அது ஒரு பதில் தான். நோன் சொல்லணும், ஒரு ஆன்சர். அதை ஏற்றுக்கொண்டு நான் சமாதானத்தோடு நம்ம தேவனுடைய காரியத்தில் விட்டு கொடுத்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நீதி செய்யாமல் என்ன பண்ண மாட்டார், இருக்கவே மாட்டார். ஒரு ஆகாருக்கு நீதி செய்தாரே, ஒரு ஆகாருடைய கண்ணீரை கண்டாரே, வனாந்திரத்தில் ஆகார் தனித்து அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏனென்றால் அது ஆபிரகாம் சந்ததி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றார், நான் உன்னுடைய சந்ததி, நீ என்னுடைய சந்ததி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். எப்போ ஜெபிக்க போனாலும் நீ பெருமையோடு நிற்க கூடாது, தாழ்மையோடு நின்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, ஆண்டவரே எனக்கு என்னை நீ தெரிந்து கொண்டீரே, என் திட்டம் உனக்கு தெரியும் அல்லவா, உன் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆசைக்கு அல்ல, என் பிள்ளைகளின் ஆசைத்துக்கு அல்ல, நான் பார்க்கிற மாயைக்குள்ள வைத்து நான் ஜெபிக்க கூடாது. தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் அது நிமித்தம் சமாதானமாய் நடத்துவார். அதனாலதான் சொல்றாரு, கொஞ்சம் வருமானம் நமக்கு வந்தாலும் உன் அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்காரு, பல லட்சம் கோடிகள் ஆசீர்வாதம் வந்திருக்கு. சமாதானம் இருக்கா? இல்லை. ஆனா தேவன் தருகிற ஆசீர்வாதம் அது ஒரு 10,000 சம்பளம் இருந்தா கூட அதுல ஒரு சமாதானத்தை நீ காண்பாய். நீ உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அதுல ஒரு சமாதானம் இருக்கும். ஏனென்றால் நீ யாருக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறாய் தெரியுமா? உன் ஜெபம் யாருக்கு விருப்பமா இருந்து தெரியுமா? தேவன் விரும்புகிற ஜெபமா இருந்தபடினாலே தேவன் காரியங்களை நேர்த்தியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில இவ்வளவு நாள் நம்ம ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆகாரை போல கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்துல சிந்த வேண்டும், தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த இடத்துல நீ சோர்ந்து போனாயோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க சொல்லுகிறார், இந்த ஆண்டு நிறைவேறாத காரியங்களை இந்த ஜெபத்தின் வழியாய் இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாகவே குடும்பத்துல செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில ஒவ்வொருவரையும் இப்போ தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இப்ப எல்லாரும் கண்ணை இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கர்த்தருடைய மகிமையில ஒப்பு கொடுப்போம். எந்த காரியத்துல கர்த்தர் நீதி செய்யலையோ இப்ப செய்ய ஆரம்பிப்பார். இப்ப செய்ய ஆரம்பிக்க ஒவ்வொருவரும் என்னோட ஜெபத்துல இணைய ஆரம்பிங்க. இந்த இடத்துல ஜெபித்து இந்த இடத்துல நீங்க இப்போ நான் என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தனோ அந்த ஜெபத்துக்கு விரோதமா நீ இருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு காரியத்தில் தவறு இருப்பீர்கள் என்றால் இந்த கால வேளையில எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லா வீடுகளில் இருந்து ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் அந்த நேர்மொழியை பார்த்து கொண்டிருக்கீங்களோ எல்லாம் ஒப்புக்கொடு. எந்த காரியம் வரலையோ பரலோகத்துக்கு நேராக கைகளை ஏறெடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுது மகிமை வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒவ்வொரு வீடுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு தலையின் மீது மகிமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படி வேலைக்காக போராடி கொண்ட பிள்ளைகள் மத்தியில் மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய ஆவி இறங்கி வருவதாக, நன்மை செய்யும்படி தேவ வல்லமை அந்த வீடுகளுக்கு கடந்து வருவதாக சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த இந்த கால வேளையில இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நாமத்தினாலே ஒரு தலையின் மீது ஒரு மகிமை இறங்கி வருவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. யாரெல்லாம் ஆண்டவரை சண்டையோடு எரிச்சலோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்துக்குள்ள தேவ கரம் இப்பொழுது கடந்து செல்வதாக. சமாதானத்தை கெடுக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால விலகுவதாக. எரிச்சலை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. சாத்தானின் அந்தகார வல்லமைகள் விலகுவதாக. போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. கரம் இறங்கட்டையா, ஒவ்வொரு வீடுகளும் இறங்கட்டையா. போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. திருமணத்தில் தடையறிகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் நினைச்சருளுவீராக. ஏற்ற காலங்களை செய்தருளுவீராக. வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வீடை நீர் அருளுவீராக. என்ன சித்தமுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர்களோ அதை செய்யும்படி நீ காலவில் ஓடிப்பார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய சாயப்பட்ட கரத்துக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வீடுகளில் இந்த காலவில் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.